அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சார், நாங்க இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். நாங்க எடுக்கக்கூடிய வகுப்புகள் 1 இருந்து 5 வரை உள்ள வகுப்புகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். மீடியா ஆகட்டும், பத்திரிகை ஆகட்டும், யாரா இருந்தாலுமே பட்டதாரி ஆசிரியர்களை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எங்க பேர் எங்கேயுமே வரல. நாங்களும் ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ் தான். ஆனா எங்களை யாருமே துறை அமைச்சர் வரைக்கும் எங்களை மென்ஷன் பண்ணனதில்ல. ஆனா இப்பதான் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 2013 இருந்து இன்னை வரைக்கும் 1 முதல் 10 வகுப்பு வரை எந்த ஆசிரியர் காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. அந்த சமயத்துல 2024 திராவிட மாடல் அரசு நியமன தேர்வை வச்சு எங்களுக்கு பணி நியமனம் பண்றேன்னு சொன்னோன்னு அந்த செய்தி உண்மையாவே எங்களை போன்ற ஆசிரியர்கள் 13 வருஷமா 12 வருஷமா காத்திருந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டு சந்தோஷமா நாங்க படிச்சு இருந்த வேலையெல்லாம் விட்டு தியாகம் பண்ணிட்டு இந்த தேர்வுக்காக ரொம்ப உடல் உழைப்பு, மனம், எல்லாமே பொருளாதாரம், குடும்ப சூழல் எல்லாத்தையும் தாண்டி நாங்க நல்ல முறையில தேர்வு எழுதி இருக்கிறோம். அரசு சொன்னபடி தேர்வு எழுதி முடிச்சிட்டோம். ஆனா ரிசல்ட் 5 நாள்ல வரும்னு டிஆர்பி கைட்லைன்ஸ்ல கேண்டிடேட்ஸ் காப்பியில கொடுத்திருக்காங்க. அது அவங்க இன்ன வரைக்கும் விடல. 7 மாசம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் யாருமே உங்களுக்கு இந்த மாதிரி காரணங்களால டிலே அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் சொல்லல. ஏதாவது சொல்லியிருந்தா நாங்க எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கட்டாயம் பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப எங்களை நாங்க தெரிவிக்கிறதுக்காகவே இந்த பிரஸ் மீட் வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப தற்காலிக ஆசிரியரை பள்ளிக்கூடத்துல போடுறாங்க. 4 வருஷம் 3 வருஷம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் அதுக்காகவே தயாராகி 2013 இருந்து வேற எந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமையும் டிஎன்பிசி லைக் இந்த மாதிரி நாங்க எதையுமே எழுதுனதில்ல. ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட மட்டுமே இருந்து அது சம்பந்தமான நடை உடை பாவனை வரைக்கும் நாங்க எங்களை மாத்தி வச்சிருக்கோம். டீச்சர் அப்படிதான் எங்களை நாங்க எங்கேயுமே சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நிரந்தர ஆசிரியர்கள் எங்களைய பணி அமர்த்துறதை விட்டுட்டு தற்காலிக ஆசிரியர் போட்டுட்டு இருக்கீங்க. அது வேணாம். எங்களைய பணி நியமனம் பண்ணுங்க. அதே சமயம் மாணவர்களோட வாழ்க்கை தரம், கல்வி தரம் முன்னேறணும்னா எங்களை போன்ற திறமையான ஆசிரியர்கள் வேணும். அவங்களோட கல்வித்தரமும் மாணவர்களோட கல்வித்தரமும் உயரும். அதே சமயத்துல எங்களை போன்ற ஏழை ஆசிரியர்களோட வாழ்க்கை தரமும் உயரும். அதே சமயம் நாங்க போராட்டம், கோரிக்கை எல்லாம் பண்ணலான்ட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலம் எல்லா ஆசிரியர்களும் இணைஞ்சோம். ஆனா இப்ப நாங்க போராட்டம் பண்ண போறதில்ல. சென்ற வாரம் கல்வி அமைச்சர் அவர்கள் இடைநிலை ஆசிரியருக்கு ஓரிரு மாதங்களில் ஆன்சர் கீ விட்டு பணி நியமனம் செய்ய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசப்படும், பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லப்படும் சொல்லியிருந்தாரு. உண்மையாவே எங்க ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்கும் அது ஒரு சந்தோஷமான செய்தி. அதுக்கு நாங்க இப்ப நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு எப்படியும் கீ ஆன்சரும் பணி நியமனமும் அதெல்லாம் உடனே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் டிஆர்பி வெப்சைட்ல போட்டிருந்தாங்க. 6500, 10,000, 4400 இது மாதிரி ஓவரால் ஒரு 6000 7000 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை எத்தனைன்னு நாங்க சொல்லல. உங்களால காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்ப முடிஞ்சு எங்களை காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நன்றி கடன் பட்டவங்களா எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை சிறப்பா செஞ்சு தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சியில சிறப்பான மாநிலமா உருவாக்க கட்டாயமா நாங்க பாடுபடுவோம் சார். அந்த ஒரு உறுதியை நாங்க இப்ப உங்க முன்னாடி தரோம். மகிழ்ச்சியான செய்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். டிஆர்பில 3 முறை கோரிக்கை மனு கொடுத்துட்டோம் சார். கிரீவன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கோம். மெயில் 5000 10,000 மெயில் அனுப்பியிருக்கோம். உங்களுடைய பரிசீலனை விரைவில் பரிசீலிக்கப்படும். விரைவில் ஆன்சர் கீ வரும் அல்லது ப்ராசஸ்ல இருக்குது, இல்லனா ஃபாலோ வெப்சைட் அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசெண்டா கேஸ் இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு அதிர்ச்சியாவே இருக்குது. இது நாள் வரை ப்ராசஸ்ல இருக்கு, விரைவில் இருக்குன்னு சொன்னவங்க இப்ப கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் வேதனையா தான் இருக்குது. ஆக்சுவலி கேஸ் இல்ல. இப்பவும் நாங்க சார் ரிசல்ட் கேட்க வேண்டிய நிலைமையில இல்ல, அப்பாயின்மெண்ட்டுக்கே நாங்க போயிருக்கணும். ஆனா ரிசல்ட்டே வரல. சோ அதை வலியுறுத்துறோம். அதே மாதிரி கல்வி அமைச்சர் சொன்னதுக்கு நன்றியும் தெரிவிக்கிறோம்.
சரி சார், என் பேர் சுரேஷ் சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நான் ஆக்சுவலாக வந்து சார் 2014 இருந்து நம்ம தொடக்க கல்வித்துறையில் ஒரு போஸ்டிங்ஸ் கூட போடலைங்க சார். பிஎட்லையும் போடல, டிடிஎட் முடிச்சவங்களுக்கும் போடல, போஸ்டிங் போடல சார். அடுத்தடுத்து டெட் எக்ஸாம் கால்ஃபர் ஆயிடுச்சு. எல்லா டெட் எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார். இதோட 5 டைம்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஹையஸ்ட் மார்க் 98 மார்க் போட்டிருக்கேன், 103 மார்க்ஸும் போட்டிருக்கேன். இந்த திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெட்ல பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க சார். ஆக்சுவலாக எப்போ இது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா 9/2/2024 கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் எப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இதாச்சுன்னா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 21/7 ஜூலை நடந்தது சார். 21/7/2024 நடந்தது சார். இன்னும் 5 நாள்ல ஆன்சர் கீ வெளியிடல. கிட்டத்தட்ட 7 மாசம் கடந்துருச்சுங்க. கடந்த 10 ஆண்டுகளா ஒரு போஸ்டிங் கூட தொடக்கப்பள்ளியில அவங்க நியமிக்கல. கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு சார். நாங்களாம் படிச்சு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வெயிட் பண்றோம் சார். கிட்டத்தட்ட நாங்களாம் கிட்டத்தட்ட 40 ஏஜ் வந்துடும். கிட்டத்தட்ட 40 கிராஸ் கூட பண்ணிட்டோம். எழுதணும் 35-40க்கு வந்துட்டோம். நாங்க சாக்ரிஃபைஸா எங்களுடைய எய்ம் எல்லாமே டீச்சிங் ஆகணும். என்னுடைய ப்ரொஃபஷன் சார். எனக்கு டீச்சிங் ஆகணும் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீச்சிங் தான் ஆகணும்னு நம்ம அதிலேயே படிச்சுட்டு வந்தோம். பட் 5 முறை டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நல்லா எழுதி இன்னும் உங்க ரிசல்ட்டே விடாதது எங்களுக்கு எல்லாம் பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துது சார். சார் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல ஆசிரியர் வந்து செலக்ஷன்ல வந்துமே இப்ப உயிரிழந்துட்டாரு. அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா அவரோட மன உளைச்சல் தான். அதே போன்ற சூழ்நிலையில நாங்களுமே இருக்கிறோம். இப்ப நானெல்லாம் ஒரு பேஷண்டாவே ஆயிட்டேன். ரெகுலரா என்னால மாத்திரை இல்லாம தூங்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான மன உளைச்சல், பொருளாதார நெருக்கடி, வருமானம் இல்லாம இந்த வேலைக்கு போயிருவோம் தயாராகி இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்பயும் காத்துட்டு இருக்கிறோம். வயசு வந்து இப்ப 40 வயசு நெருங்கிட்டா சார். நாங்க எப்ப சார் வேலைக்கு போறது? வேகன்சிஸ் அதே மாதிரி சார். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட தொடக்கப்பள்ளி துறையில வேகன்சிஸ் இருக்கு சார். ஒரு போஸ்டிங்ஸ் கூட கடந்த 10 ஆண்டுகளா போடல. நாங்கள் வந்து கடந்த 2013 டெட் தேர்வு முடித்து 10 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கோம் ஆசிரியர் பணிக்காக. கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு காலி பணியிட கூட நிறைவேற்றப்படவில்லை. பல காரணங்கள் கூறி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நியமன தேர்வு அப்படின்ற ஒரு கொண்டு வந்து ஆசிரியர் பணியை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நியமன தேர்வு நாங்கள் எழுதியிருக்கோம். கடந்த ஜூலை மாதம் எழுதினது. இப்ப கடந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பா 5800 போஸ்டிங் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பால இருந்து 5800 சில்லற போஸ்டிங் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இந்த ஏப்ரல் மாதம் இடைநிலை ஆசிரியர்கள் சார்பா ரிட்டையர்ட் ஆகுறவங்க குறைஞ்சது 3000 போஸ்டிங் இருக்குன்ட்டு இதுவும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் தான். ஏற்கனவே அறிவித்த 2500 காலியிட பணியிடங்களும் பள்ளிக்கல்வித்துறை மூலமா அறிவிக்கப்பட்ட 5800 காலி பணியிடமும் இந்த வருடம் காலியாக போற 3000 காலியிட பணியும் சேர்த்து குறைஞ்சது 10,000 காலி பணியிடங்களாவது இந்த ஆண்டு நிறைவு பண்ணணும். ஆகையால வருகின்ற கல்வி ஆண்டில் எங்களுக்கு குறைந்தது ஒரு 10,000 காலி பணியிடங்களாக அறிவித்து எங்களை வந்து நிரந்தர ஆசிரியர்களாக பணியிட நியமித்தணும். இரண்டாவது தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறத கொஞ்சம் தடை நிறுத்தி உயர்நீதிமன்றமே இன்னைக்கு தடை கொடுத்திருக்காங்க. 2 நாள் முன்னாடி தற்காலிகமா எந்த பணியாளரும் அமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை காரணமா வைத்து 2025ஆம் கல்வி ஆண்டு ஆரம்பிக்கும் போது தற்காலிக ஆசிரியர் யாருமே பணி அமர்த்தாம நிரந்தர ஆசிரியர்களா எங்களை பணி அமர்த்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இரண்டாவது எங்களுக்கு தேவையான காலி பணி நாங்க 25,000 ஆசிரியர் காலி பணியிட நாங்க எழுதியிருக்கிறோம் இடைநிலை ஆசிரியருக்காக. ஆனா அவங்க அறிவித்தபடி காலி பணியிடம் 2700 சில்லற தான் கொடுத்திருக்காங்க. நம்ம சதவீதத்தில் பார்த்தா 10% ஆசிரியர்கள் மட்டும் தான் வேலை கொடுக்க போறாங்க. மீது 90% ஆசிரியர்கள் எங்களை மாதிரி இன்னும் 10 வருடம் காத்து கொண்டு இருக்கணுமா எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வேகன்சி நிறைய இருக்கு. நாங்களா இதை சொல்லல. பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் ஆனுவல் பிளான் மூலமாகவும் தான் நாங்க எல்லாரும் ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். நாங்க குத்தமதிப்பா எதுவும் சொல்லல. ஆகையால இருக்கிற காலிப்பணி அனைத்தையுமே நிரப்பி 25,000 ஆசிரியர் நாங்க இருக்கிறோம். குறைஞ்சது ஒரு 15 ஆசிரியராவது நியமிச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி குடும்பங்களை மேம்படுத்தி எங்களோட வயது மூப்பு அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் நாங்க 10 வருடம் இருந்தா இன்னும் இருப்போமா என்னதே தெரியல எங்களுக்கு. எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் மறுபடியும் அடுத்த பணிக்காக இன்னும் 10 வருஷம் காத்திருந்தா நான் இருப்பேன்னா தெரியல. ஆகையால இந்த வருட கல்வி ஆண்டில நீங்க பணியிடத்தை அதிகரிச்சு முழுமையா நிறைவேற்றி இடைநிலை ஆசிரியரை ஒவ்வொரு பள்ளியிலும் அதிகமாக நியமிச்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.